உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி சென்ற துருவ மகரிஷி, அவர்களை பின்பற்றி சென்ற சப்த ரிஷிகள், அவர்கள் இந்த தீமையை நீக்கி உணர்வுகள் அவருக்குள் விளைந்தது. அந்த விளைந்த உணர்வின் ஆற்றலை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தது. அந்த உணர்வின் ஆற்றல் நம் பூமியிலே படர்ந்து கொண்டிருக்கின்றது. அவன் தனக்குள் கண்டறிந்து உணர்வின் சக்தி தான் வென்று சென்ற அந்த உணர்வின் என்ன அலைகளைத்தான் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நிலையை, சூட்சமத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நிலையை அது சாதாரண மக்களும் அது அறிந்து கொள்வதற்காக விநாயக தத்துவத்தை தெளிவுற மக்களுக்கு எடுத்து உரைத்தான். உரைப்பதற்காக விநாயக தத்துவத்தை காவியமாக தீட்டினான். அவன் காட்டிய முறைப்படி நாம் அதை பின்பற்றி சென்றவர்கள் அனைத்தும் இன்று சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கின்றார்கள். இதைதான் நாம் எப்படி தங்கத்திலே திரவியத்தை ஊற்றி அதை சுத்தப்படுத்துகின்றோமோ, இதை போல மனித வாழ்க்கையின் செயல் தொடர்புடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரிதோர் கஷ்டங்களை கேட்டுணர்ந்தாலும் பார்த்துணர்ந்தாலும், அதனால் நாம் விலகி சென்றாலும் பிறருக்கு உதவி செய்தாலும் இந்த உணர்வின் ஆற்றல் நமக்குள் எப்படி அது துடைக்க வேண்டும் என்பதற்காக கண்டுணர்ந்த மெய்ஞானி ஆற்றங்கரையில் விநாயகரை வைத்தார். அந்த விநாயகரை வைத்து மனித உடலை போட்டு யானையின் சரசை மனித உடலிலேயே பொருதி காட்டினான். புழுவிலிருந்து மனிதனாக வர்ற வரையிலும் தன்னை காத்திடும் உணர்வின் எண்ணங்களை வளர்த்து 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 அந்த உயிரினங்களிலே எண்ணத்தின் வலுகள் உடலின் வலுவை வளர்த்து மற்றதை வென்று தன்னை வளர்த்துக் கொள்ளும் ஆற்றல் பெற்றது யானை. அதன் உடலின் வலு கொண்டு அந்த தன்னை வளர்த்து கொண்ட நிலைகள் கொண்டது முன்னால் செய்த உடல். தாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த மனித உடலை விளைய வைத்தது உயிர். தாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக உடலை வளைத்தந்து விநாயகா என்று பெயரை வைத்து நாம் சொல்வதற்கும், யானை தன் ஞானத்தால் எப்படி அதில் விளைந்த இந்த உணர்வுகள் மனித உடலானத்தின் யானைக்கு எவ்வளவு வலு உண்டோ அதை போல மனிதனுடைய எண்ணங்களுக்கு பல கோடி வலுகள் அதிகம் என்று காட்டப்படுவதற்காக அதை சொன்னான். மனிதனுடைய எண்ண வலுவை கொண்டு இன்று அணுகுண்டையும் செய்ய செய்தான் மிக சக்தி வாய்ந்ததை. அந்த சக்தி வாய்ந்த அணுகுண்டினை வெடிப்பது முன்னால் அதை அடக்கியும் காட்டுகின்றான் விஞ்ஞானி மனிதனின் அறிவு கொண்டு. இதை போல கடும் விஷத்தையும் உருவாக்குகின்றான். அந்த கடும் விஷத்தையும் தனக்குள் அது அவன் கவசமாக அடக்கி வைக்கின்றான். இப்படி பெற்ற இந்த மனித உடலில் இந்த விஞ்ஞான அறிவால் செயல்படும் போது இந்த மனித உடலுக்குள் விளைந்த இந்த உணர்வின் எண்ணங்கள் மிக மிக சக்தி வாய்ந்தது என்ற நிலையை நாம் காட்டுவதற்காக அந்த உணர்வின் தன்மை நஞ்சினை அடக்கி இந்த உணர்வினை இந்த உடலிலே விளைய வைத்து அடைக்கிடும் நஞ்சினை அடைக்கிடும் உணர்வின் சத்தை உயிருடன் ஒன்றச் செய்து அந்த விண்ணிலே சென்று விண்ணிலே மிதந்து வரும் நஞ்சு கொண்ட உணர்வின் அணுக்களை அது உணவாக உட்கொண்டு நஞ்சினை அடக்கி அந்த நஞ்சின் வீரிய சக்தியை ஒளியாக மாற்றுகின்றது துருவ நட்சத்திரம். இப்படி ஆனால் முதல் மனிதன் அவன் உணர்த்தினான் இந்த மனித உடலின் சக்தி எவ்வாறு இருக்கு, முன் சேர்த்துக் கொண்ட நினைக்கு நாயகனாக இந்த மனித உடலின் ஆற்றல் எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையை தெளிவுரை எடுத்து உரைத்தான் அந்த மகா ஞானி. ஆகவே அவன் கண்டுணர்ந்த இந்த நிலையை மிருகங்களுக்கு உடல் வலுவும் மனிதனுக்கு எண்ண வலு அதிகம் என்ற நிலையை காட்டி, இப்போ நாம் எப்படி புறப்பொருளுடைய நிலைகளை நாம் திரவத்தை வச்சு நீக்க தெரிந்து கொண்டோமோ, இதை போல நமக்குள் பிற தீய உணர்வின் தன்மை நமக்குள் வரும்போது தீயதை நீக்கி அந்த ஞானி உணர்வாற்றலை நமக்குள் செலுத்தி அந்த நஞ்சினை நீக்க தெரிந்து கொள்வதற்கே விநாயகரை அங்கே அமைத்து மேற்கே பார்க்க வைத்தான் விநாயகரை. நாம் இதை பழக்குவதற்குத்தான் காலையில் எழுந்தவுடனே ஆற்றங்கரை பக்கம் விநாயகரை வைத்து மேற்கே பார்க்க வைத்து
நம் வாழ்க்கையிலே பட்ட மேலழுக்கை துடைக்க நீருக்குள் மூழ்கி அழுக்கை துடைத்துவிட்டு நாம் மேலே உடையை போட்டு உடலை மறைத்து வைத்த துணியை நீரிலே அழுக்கை நீக்கிவிட்டு கரையேறி மேலே வந்த நாம் இந்த விநாயகரை பார்த்தவுடனே அந்த மகா ஞானி காவியமாக தீட்டிய உணர்வின் எண்ணங்களை நம்ம எடுக்கச் சொன்னான். ஆதி மூலமான நமது உயிர் இந்த மனித உடலுக்கு மூலமாக அமைந்தது என்று நினைவு கூறுவதற்கு ஆதி மூலம் என்று பெயர் வைக்கின்றான் அந்த மகா ஞானி. ஆக புழுவிலிருந்து மனிதனாக உருவாக்குவதும் ஆதியிலே மூலமாக இருந்தது உயிர். அதனால விநாயகருக்கு ஆதி மூலம் என்று பெயரை வைத்து அழைத்தான். அதை நாம் தெரிந்து கொள்வதற்காக ஆக அந்த உயிரான நிலைதான் இன்று மிருகத்திலிருந்து நாம் மனிதனாக வந்தாலும் மிருக நிலையில் நாம் மண்ணை தின்னோம், புழுவின் நிலையில் பின் மிருக நிலையில் புல்லை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம். என்றும் மனித உடலான பின் அறுசுவையாக சமைத்து நாம் இந்த கொலக்கட்டை வச்சு கும்பிடுவாங்க. விநாயகருக்கு அருவம்புல்லும் தலை தாம்புகளும் வச்சு கும்பிடுறது நாம் முன்னெல்லாம் இதை தின்னுட்டு வந்தோம். இப்ப நாம் முன் சேர்த்து கொண்ட வினைக்கு நாயகனாக இந்த உடலுக்கு அறுசுவையாக படைத்து நாம் இன்னைக்கு உணவாக உட்கொள்றோம் அப்படிங்கிறத காட்டுவதற்காக கொலக்கட்டையும் வச்சு காமிச்சா புரிஞ்சுக்கிறதுக்கு. நான் அதை நாம புரிஞ்சுக்கல. விநாயகருக்கு கொலக்கட்டை செய்து கொடுத்தாலும் எங்க அப்பா என்னை காப்பாற்றும், தொழிலெல்லாம் வளர்த்து விடும், கொலக்கட்டை விநாயகர், அந்த விநாயகர், இந்த விநாயகர் தான் நாம சொல்ல கத்துக்கிட்டோம். ஆகவே நாம் அறுசுவையாக சாப்பிட சமைத்து சாப்பிடும் திறன் பெற்றது. அதனால்தான் வினையெல்லாம் தீர்ப்பவனே விநாயகனே பாடுறோம். முன்னாடி சேர்த்துக்கொண்ட வினைக்கு நாயகனாக இந்த மனித உடல் தான் வினையெல்லாம் நீக்கும் விநாயகா என்று நம்ம உடலை நாம நேசிக்க சொன்னோம். யாரும் உடலை மறந்துட்டோம். அங்க சிலையா வச்சு அதுதான் முழு முதற்கடவுன்னு அங்க நினைக்கிறோம். நாம சூட்சமத்தில் நடக்கும் செயலை உருவாக்கி மிருகத்தில் என்ன செய்தோம், எதையெல்லாம் சாப்பிட்டோம், மனிதனான ஒருபடி எதையெல்லாம் சமைச்சு சாப்பிடணும் பொருளை வச்சு கல்ல காட்டுறான். அதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. வினையெல்லாம் தீர்ப்பவனே விநாயகனே ஆதி முதல்வனே அப்படின்னு பாடுறோம். ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினாலே இதை சாப்பிட்டோம், அறுசுவையாக படைத்து சாப்பிடும் நிலை பெற்றோம் என்ற நினைவில் கூட்டி இந்த மனித உடலிலே வந்த என்ன நம்ம புல்லை தின்னோம், தலை தாம்புகளை தின்னோம், மண்ணை தின்னோம். இன்று இந்த மனித உடலான ஒருபாடு அறுசுவையாக படைத்து சாப்பிடும் பெற்று நாம் வினையெல்லாம் தீர்ப்பவனே விநாயகனே ஆதி முதல்வனே என்று சொல்லிப்போட்டு சிவனுக்கு முந்தியவன் விநாயகன் என்றும் சொல்லுவார்கள், சிவனோட பிள்ளை என்றும் சொல்வார்கள். சிவனுக்கு முந்தியவன் விநாயகன் என்றும் சொல்றாங்க, சிவனோட பிள்ளைன்னு சொல்றாங்க. எப்படி நியாயமாகும்? ஆனா சொல்றாங்க. இப்ப நாம சொல்ற உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், சிவனுக்கு முந்தியவன் விநாயகன் ஆனா சிவனோட பிள்ளைன்னு சொல்றேன். இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், அப்ப சிவன் முந்தியவனா விநாயகன் முந்தியவனா? யாராவது கேட்டா சொல்ல முடியும், நீ விநாயகன் நாம சொல்றோம். இதனுடைய தத்துவம் என்ன? சூட்சமாக ஆவியாக ஒரு செடியின் சத்தை ஆவியாக மறைச்சி எடுத்து வச்சிருக்கு சூரியன் காந்த சக்தி. உதாரணமாக ஒரு வேப்ப மரத்தின் மேல் ஒரு உயிரணு பட்டிருக்கு. அப்ப அந்த வேப்ப மரத்தின் மனமும் இந்த உயிரணுவில் படுது. அப்ப அந்த வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய கசப்பான சத்தை இந்த சூரியன் காந்த சக்தி கவர்ந்துடும். அப்ப அந்த வேப்ப மரத்தின் கசப்பான மனம் இருந்த அந்த உயிரணு இழுத்து இந்த கசப்பான மனத்தை நுகர்ந்துடும். அப்ப அதை என்ன செய்யுது? விநாயகன் வினையாகுது. அப்ப அது வினையாக சேர்த்த உடனே அந்த உணர்வின் சத்தை அதை இழுத்து உடல் சிவமாகுது. அப்ப என்ன ஆகுது? இந்த சிவனுக்கு முந்தியினாக நான் மனம் வினை. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம எதை சொன்னா நாம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? அது வினைக்கு நாயகனாக உடலாக்குது. ஆனா ஆவியாக இருந்த சக்தி உடலாகுது, சிவமாகுது. இதுதான் விநாயகனுடைய தத்துவம். ஆக உடல் சிவமாகுது, ஆனால் அதே மனம் வினையாகுது.
அந்த மனத்தை நுகர்ந்து என்ன செய்தார்னு மூஷிக வாகனா. விநாயகருக்கு முன்னாடி என்ன இருக்குது? எலி இருக்கு, வாகனம். இப்ப அதை சுவாசிச்சு இந்த உணர்வு என்ன செய்ய சுவாசிச்சோம்னா அந்த வாகனமாக அந்த மனம்தான் இதுக்கு இழுத்து செல்லுது. தான் மூஷிக வாகனா. எலி ஏன் வச்சிருக்கிறான்? இப்ப நாம என்ன செய்யறோம்? நல்ல பிள்ளையா இருக்கிறோம், அவங்க கஷ்டப்பட்டான்னு சொல்லிவிட்டு அந்த கஷ்டத்தெல்லாம் மூஷிக வாகனா அது சுவாசிச்சு அவங்க கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உதவி செய்ய போறீங்க. இந்த கஷ்டமான உணர்வு என்ன செய்யுது? வினையாக சேர்த்து உங்க நல்ல குணத்தை எலி எப்படி வங்கிடுது? நல்ல சமத்தரைய இது மாதிரி வங்கிட்டு. அப்ப நல்ல குணம் கெட்ட நிச்சயம் அவங்க கஷ்டம் குடி கொண்டுருது. இதுக்கு எலிதான். அதே சமயத்துல இந்த மூஷிக வாகனா முதல்ல இந்த வாசனைய இந்த உயிரணு தோற்றது. அந்த மனத்தை நுகர்ந்த உடனே தன் இறைக்காக வேண்டி அதை சுவாசிச்சு அந்த இறை எங்க இருக்குதோ அங்க தேடி செல்லுது. எந்த வேப்ப மரம் தனக்குள் அந்த கசப்பின் தன்மை வளர்த்ததோ தன் மனத்தாலே மற்றது வராதபடி பாதுகாக்குது மரம். அந்த மரத்துக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகள் என்ன செய்து? காத்திலிருந்து தன் உணர்வை இருந்த இடத்திலேயே இழுத்து அது வளருது. அதோட சத்து உயிரான பிற்பாடு இது உரையுது. அந்த மனம் ஞானமாகுது. தான் விநாயகன் நினைச்சு ஞானவான்னு சொல்றது. எந்த மனத்தை இதுக்குள் சேர்த்து கொண்டதோ அந்த வேப்ப மரத்தின் சத்தை இது ஞானமாக தெரிந்து கொள்கின்றது. அந்த மனத்தை நுகர்ந்து அந்த செடி இருக்கும் பக்கம் நகர்த்தி இழுத்து செய்த மூஷிக வாகனா. அவன் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா விநாயகரை பற்றி நம்ம சும்மா கும்பிட்டோம். அந்த விநாயகன் யாரு எப்படி வந்தாங்கிற வகையில தெளிவுரை எடுத்து கொடுத்திருக்கிறான்னு அகஸ்தியன் அணுவின் ஆற்றலின் இயக்கத்தை தெளிவுரை செய்ய வச்சிருக்கிறான். அப்போ இங்க என்ன ஆகுது? சிவனுக்கு முந்தியான உடல் சிவமாகுது. இப்ப அந்த சத்தின் தன்மை உயிரெடுத்து உடலாகும் போது உயிரான ஒளி இந்த உடலுக்குள் மறைந்த உடனே சிவன் ராத்திரி நாம கொண்டாடுறோம் இல்லை? முதல்ல இந்த உயிர் ஒளியாக இருந்தது. துடிப்புனால இப்ப பின்னட்டாம்பூச்சி மின்ற மாதிரி மின்னிட்டு இருக்கும் இயக்கம். அந்த செடியான சத்து வந்து மூடின உடனே சிவமாயிருது, உடலாயிருது. சிவனுக்குள் இது மறைஞ்சிருது. அப்ப சிவனுக்குள் மறைய போகும்போது இயக்கம் ஈசனாகுது. அது சுவாசித்தது ஓ பிரணவம் ஜீவனாகின்றது. இம் பிரம்மம் சிருஷ்டி உடலாகின்றது. இவ்வளவு தெளிவாக நம்மளுக்கு எடுத்துரைத்துள்ளார்கள் மகரிஷிகள். ஆகவே இதை சிவனுக்கு முந்தியது வினை, அந்த செடியோட மனம் தான். சிவனுக்கு முந்தியவன் விநாயகன். ஆனால் அது சிவமாகும் போது உடல். இந்த உடலோடு அது ஆக போகும்போது உடலுக்குள் இயக்கும் போது சிவனின் மூத்த மகன் தனக்குள் அதை விளைந்து வளர்கின்றது. அதனாலதான் சிவனின் மகன் என்று இங்கே சொல்றாங்க. நாம என்ன புரிந்து கொண்டோம்? அவன் பொருள்பட சொன்னான், நாம் பொருளை எழுந்து பார்க்கின்றோம். பொருளை காண இன்னும் காலமாகவும் பொருளை காணுவதற்கு தேடிக்கொண்டே இருக்கின்றோம். விநாயகர் அவளோ விநாயகர் தத்துவத்தையோ நாம் இப்படிதான் காண முடிகின்றது. ஆகவே இந்த வினையெல்லாம் அதான் இந்த விநாயகன் ஆதி முதல்வன் என்கிற போகும்போது நமக்குள் இருக்கக்கூடிய மனத்தின் தன்மை அந்த நாயனான முதல் அந்த மனம் ஆதி முதல்வனாக அறிந்திடும் நிலை வருகின்றது ஞானவான் என்று சொல்வது. இப்ப நாம் சிவன்ராத்திரி கொண்டாடுவதும் அதுதான். மாசி மாசம் வந்தாச்சுன்னு சிவன்ராத்திரி கொண்டாடுறோம். மாசம் மாசம் ஒரு கொண்டாடுறோம். மாசம் ஒரு சிவன்ராத்திரி வருகின்றது. ஆகவே என்ன செய்யறோம்? அந்த சிவன்ராத்திரி அன்னைக்கு நாம கொண்டாட தெரிஞ்சது என்ன? ஒவ்வொரு மாசமும் நம்ம அந்த உயிர் உடல் பெற்ற நாள் என்று நாம உணர்ந்து மனிதனான பின் இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இப்படி எல்லாம் காலங்களை கட்டி மறந்துடாம இருக்கிறதுக்காண்டி சாஸ்திரங்கள் எழுதி வச்சு ஞானிகள் நம்மளுக்கு கொடுத்தாங்க. சாஸ்திரங்களை படிக்கிறோம். இந்த நாள்ல கெட்டதாகாது, சிவன் பிறந்த நாள் எதுவும் செய்யக்கூடாது, கண்ணன் பிறந்த நாள் ஒன்றும் செய்யக்கூடாது, ராமன் பிறந்த நாள் ஒன்றும் செய்யக்கூடாது, அதுல தோஷமான நாளுன்னாங்க. எது தோஷம் எது என்று மனிதனுக்கு இல்லை என்று அந்த ஞானிகள் சொன்னாலும் இன்று ஏற்றுக்கொள்வதும் இல்லை. மனிதன் முழு முதற்கடவுள் என்று அன்று சொன்னான். மிருக நிலைகளிலிருந்து என்று மனிதனாக பிறத்தானோ அவன் முழு முதற்கடவுள். இன்று விமானத்தை செய்கின்றான், பல பயிரினங்களை மாற்றுகின்றான், பல உயிரினங்களை ரூபங்களை மாற்றுகின்றான் மனிதன். அப்புறம் உங்களுக்கு சாஸ்திரம் வந்து எதை நீங்க திருப்ப சாஸ்திரம் எழுதினான் எதை? இதனுடைய உணர்வின் தன்மை, இயக்கம், எண்ணங்கள் எப்படி வடிவமைக்கின்றது, உணர்வுகள் எப்படி மாறுகின்றது, உருவுகள் எப்படி மாறுகிறது, இதைத்தான் சாஸ்திரமாக அன்று எழுதினான் மெய்ஞானி.
இன்று நாம உண்மையை அறியாதபடி தடைப்படுத்திக் கொண்டு இந்த சாஸ்திரவதிப்படி இதை செய்யவில்லை என்றால் தெய்வம் தண்டிக்கும். இந்த சாஸ்திரப்படி இந்த யாக வேள்விகளை செய்தால் நம்மளுக்கு அவன் கொடுப்பான் என்று நாம் எடுப்பதை விட்டு இருக்கிறதை அழித்துக் கொண்டிருக்கிறோம் தீயிட்டு. இதைத்தான் நாம செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதை அங்கே வைத்து, ஏன்னா இந்த விஷயமெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம எப்படி இருக்கணும், நாம இனி எங்கே போகணும். இன்று விஞ்ஞான அறிவால் இப்படி மதங்கள் அனைத்தும் மந்திரங்களை செருவி தன் நாட்டையும் மதத்தையும் காக்க போர் முறைகளை செய்து மனித உடலுக்குள் விளைவித்த உணர்வின் எண்ணத்தால் அவன் அழியும் போது அழித்திடும் உணர்வின் அலைகள் பருகி சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இந்த நச்சுத்தன்மையான நிலைகள் பூமியிலே படர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று நாம் எதை சிந்தித்தாலும் நமக்குள் பதிவு செய்தது என்ன ஆகுது, இன்னைக்கு ஒன்றும் தெரியாது. இருக்கட்டும், நம்ம தொலைச்சி போட்டுத்தான் 2ஆவது பார்த்தேன். இந்த உணர்வு தான் நமக்குள் விளைகின்றது. அவன் செய்த தவறை அவனை நீக்கிவிட்டு அவனை நல்லவனாக்கிறேன் பார் என்று நம்மளுக்கு யாருக்காவது வருதா? இல்லை. ஏனென்றால் அரசர்களாக ஏற்படுத்தப்பட்ட நிலைகள், என் பிள்ளையை நான் பாசமா அனுப்பேன், அவன் தொலைஞ்சு போறவன் அவனை தொலைச்சி போட்டுதான் 2ஆவது பார்ப்பேன் அப்படின்னு நம்ம தாயே பிள்ளையை சொல்றோம். அதே சமயத்தில் அப்பாவே அம்மாவே என்னையோ எல்லாம் வளர்த்தாங்க, என்னை ஏன் பெற்றாங்க, என்னை இப்படி திட்டணும், அதோட தொலைச்சி போட்டுதான் 2ஆவது வேலை பார்க்கிறேன் என் பிள்ளை. காரணம் நாம் அல்ல. இதே போல மதத்தின் அடிப்படையில் நாட்டை காக்க அவன் ஏற்படுத்தப்பட்ட இந்த உணர்வு விளைந்து இன்று நமக்குள் அது புகுந்து அந்த உணர்வின் செயலாக தான் நாம் செய்கின்றமே தவிர நாம் தங்கத்துக்குள் இணைந்தே தெரிந்து செயல்பட்டாலும் நாம் இதை சுத்தப்படுத்துகின்றோம். புறநிலையில் நமக்குள் அகத்துக்குள் பட்டதை தொடைப்பதற்காக அந்த விநாயகர் தத்துவத்தை அங்க வைத்து நீரிலே குடித்து உடல் அழுக்கை நீக்கிவிட்டு மேலே எழுந்து வந்த பின் நம்ம உணர்வுக்குட்பட்ட அழுக்கை தொடைக்கும் முறையாக அன்று வைத்தான். நீ விநாயகரை காலை எழுந்தவுடன் இப்படித்தான் தொழுக வேண்டும் என்று. நாம் என்ன செய்யணும், இப்ப விநாயகரை தொழுகணும்னா 2 பூவை போட்டு தண்ணி ஊற்றி விட்டு தலையில் 2 கொட்டு விட்டு தண்ணி ஒரு கம்பரை மாதிரி சுற்றி வச்சு போட்டு அப்பப்பா ஐயா அப்படின்னு சொல்லி போட்டு நான் எதையெல்லாம் எண்ணங்கள் வைத்தாலும் என் தொழில் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், இதை எண்ணிட்டு வரும். ஆக கும்பிட்டு போட்டு உன்னை தான் நான் வணங்கிட்டு வரேன், என் பிள்ளை இப்படி சொன்னபடி கேட்காம இருக்கிறான், சம்பாதிச்சு கடனை கொடுத்து அவன் கொடுக்காம இருக்கிறான், இதைத்தான் நாம் அங்க வணங்குறோம். ஆக அதை வணங்கி விட்டு அந்த உணர்வின் தன்மை நிவர்த்திக்கும் நிலை அற்று போயிடும். ஆகையினாலே நம்மை பழக்கியது எதற்கு அப்படின்னு சொன்னா, நாம புள்ளை தின்னும் மண்ணை தின்னும் இதெல்லாம் சாப்பிட்டோம். இந்த மனித உடலை அறுசுவையாக சமைத்து சாப்பிடக்கூடிய இந்த உடலை நம்மை கற்று கொடுத்தது நமது உயிர் அப்படின்னு இந்த எல்லாவற்றையும் உணர்ந்தறிந்து இந்த உணர்வின் விளைந்த நஞ்சினை நீக்கி இந்த உண்மையை உணர்த்தி தன் உணர்வின் தன்மை தன் உடலுக்கு உணர்வின் ஒளியாக மாற்றி வின் சென்ற அந்த துருவ மகரிஷியின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்று நாம் எண்ணுங்கும் போது நம் உடலுக்குள் உயிருக்குள் பட்டவுடன் அந்த உணர்வின் சத்து நாம ஏங்கி எந்த ஞானி காட்டினானோ அவன் உணர்வின் நினைவை நாம் கொண்டுறோம். இப்ப யாராவது ஒண்ணு திட்டா அவங்கள நினைச்சு பாய் பண்ணி பேசினானே அப்படின்னு அவங்க ஞாபகம் ஒண்ணா ஏசுறோம். அதே மாதிரி இந்த விநாயகர் தத்துவத்தை அந்த ஞானி காட்டியபடி விநாயகரை பார்க்கும்போது இந்த மனித வாழ்க்கையிலேயே நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி வின்சந்தானே அந்த மகரிஷியின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணத்தை தனக்குள் பதிவு செய்து அந்த உணர்வின் தன்மை ஏங்கி விண்ணை நோக்கும் போது அதே சமயம் கதிரவனின் காந்த அலைகள் சுடர்விட்டு பாய்ச்சிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் தன் நினைவின் அலைகளை அங்கே விண்ணை நோக்கி பாய்ச்சப்படும் போது நாம் என்னும் எண்ணத்திற்கு காந்த புலனின் ஆற்றல் பெருகி இதை உணர்த்தி உணர்வின் நிலைகளுக்கு ஆற்றல் மிக்க நிலையை பெருக்கச் செய்வதற்கு அதை செய்தார். காலையில் அந்தச்ச உடனே நாம் கிழக்க பார்க்க வணங்கச் செய்து மேற்க பார்க்க விநாயகரை வைத்தான். இந்த உணர்வின் எண்ணத்தை விண்ணை நோக்கி நாம் ஏசி அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவாத்மா அனைத்தும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம்மை கொடுப்பதை இயக்கி நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் உயிரான அந்த எண்ணீரை உருவாக்கி கொண்டிருக்கும் உயிரை ஈஸ்வரா ஆண்டவா என்று நாம் சொன்னாலும் நம்மை ஆள்வோம் அவனே. இப்படி தன் உயிரை வணங்கி வண்ணி நோக்கி வானை நோக்கி ஏகச் செய்தான். அப்போதுதான் தன் புலன் அறிவை அனைத்தையும் ஒன்று இணைத்து அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும்,
என்று தன் உடலுக்குள் செலுத்த பழக்க செய்தார். அது பழக்கிய பின் தன் உடலிலே உருவாக்கிய அன்னதந்தைகள் உடலுடன் இருந்தால் அம்மா அப்பா அருளால் இந்த மகரிஷிகளின் அருள் வழி பெற வேண்டும், என் அன்னை தந்தையின் அருளாசி நான் பெற வேண்டும், நாம் மனிதனான முழுமையான நிலைகளை என்னை உருவாக்கி அன்னை தந்தையின் அருளாசி பூர்ணமாக பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். தான் அன்னை தந்தை வணங்குவதற்கும் தன் உடலை தனக்குள் நினைப்பதற்கும் அங்கு ஊட்டியது. ஆனால் அன்னை தந்தை ஈன்ற அவர்கள் முதுமையடைந்து அவர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்றவர்களை குலதெய்வமாக எண்ணி இந்த அந்த குலதெய்வங்களான நிலைகள் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த குலதெய்வங்களை எண்ணி அந்த குலதெய்வங்களை உடலை விட்டு பிரிந்து சென்ற குலதெய்வங்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து ஒளி சரீரம் பெற வேண்டும், பெருவீடு பெருநிலை அடைய வேண்டும், என்றும் அழியா சரீரமான ஒளி சரீரம் பெற வேண்டும் என்னும் 16 என்ற நிலை அடைய வேண்டும். ஏனென்றால் அதை சிறுக வளர்ந்தாலும் பெருக வளர்ந்தாலும் அது வளர்ச்சியிலே 16 தான். ஆக விண்ணின் நிலைகள் மாறுபட்ட சரீரம் அல்லாதபடி இரு சிறு கடுகள இருந்தாலும் அந்த ஒளியின் சுடராக வளரப்படும் போது இளமை பருவமே அடைகின்றது. ஆக ஒரே சீராக ஒளியின் சரீரம் அடைகின்றதுதான் என்னும் 16 என்ற நிலை பெருவீடு பெருநிலை என்று அன்று நம்மளுக்கு உணர்த்தி காட்டினார்கள். அவர்கள் அடைய வேண்டும் என்று எந்த சரீரத்திலிருந்து அவர் உணர்வின் கொடி வழியில் கொல வழியில் நாம் மனிதனாக உருவாகி மனிதனாக தெரிந்து கொண்டோமோ, இந்த மனிதனானவன் தன்னை ஈண்டவர்கள் நமக்காக தன் முதியோர்கள் எத்தனை வேதனைப்பட்டார்களோ அவர்களின் உணர்வுகள் நாம் இருக்கும்போது அந்த ஞானி நினைவு கூடியது போல இந்த ஞானியை எண்ணி அந்த உணர்வின் சக்தி பெற வேண்டும் என்று வலுகொண்ட பின் இதை எடுத்து அவர்களிடத்திலே எண்ணும் போதுதான் இந்த ஆன்மா இந்த ஞானி காட்டி அந்த சப்தரிஷி மண்டல ஒளியுடன் ஆன்மா செல்லுகின்றது. அந்த கொடி வழியில் வந்தவர்கள் அவர் உணர்வின் வலுப்பெற்றவர்கள் தான் இதை அனுப்ப வேண்டும். ஆகவே இதனை அடிப்படை ஆதாரமாக வைத்துதான் அந்த மெஞ்ஞானி அதை சொல்லி மூதாதைகளை வணங்க வேண்டும் என்று. இப்ப நாம எப்படி வணங்குறோம் அப்படின்னு சொன்னா இதையும் தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு எங்க அப்பா எழுதிட்டாங்கன்னா எங்க அண்ணன் எனக்கு மூத்த மகன் தலைமகன் மாவிளக்கு வச்சு நெய் தீபம் விட்டு முக்காடு போட்டு அதுக்குள் மறைத்து விநாயகர் கோயிலில் கொண்டு போய் வச்சு அங்க அர்ச்சனை செய்துட்டா மோட்ச லோகத்துக்கு அனுப்புறோமா. ஆனால் அவன் என்ன செய்தான், புற உலகை மூடி அக உலகை திறந்து அந்த ஞானியின் காட்டிய நிலைகள் கொண்டு அந்த மகரிஷிகளின் அருள் ஒட்டியுடன் கலந்து அது ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று பிறருடைய நிலைகள் ஈர்ப்பில் சிக்காது அங்கே செல்ல வேண்டும் என்றுதான் மற்ற உணர்வின் நிலைகள் அல்லாதபடி இப்படி அவன் செய்தான். இதே சாஸ்திரமாக்கப்பட்டு நம்மை அறியாத நிலைகள் மண்ணாக்கி விட்டார்கள். ஆனால் அறிய முடியாதபடி தடைப்படுத்தி விட்டார்கள். இதுதான். ஆக அதை செய்கின்றோம். சாஸ்திர விதிப்படி இதை செய்தால் மோட்சம் போகும் என்று. அது எப்படி தீபத்தை விளக்கி வச்சு போட்டு அது சாமிக்கு அர்ச்சனை செய்துவிட்டால் போதுமோ? பெத்த கடனுக்கு நான் இதை செய்கிறேன், வரும் மாசம் அமாவாசை இருட்டன்னைக்கு நான் வச்சு கும்பிட்டு 2 சோறும் துணி உருகுறோங்கிறோம். அதுதான் செய்கிறோம். அதனால அந்த ஞானி இதை எண்ணி விண்ணை நோக்கி ஏகி இதை பழக்க செய்தான். முதலே தனக்காக வேண்டி கஷ்டப்பட்டவருடைய நஞ்சினை நீக்க இந்த உணர்வின் வலுப்பெற்று அவர்கள் ஒளி சரீரமாகும் போது அவர்கள் சரீரம் நாம். அப்ப நாம் நினைவினை விண்ணை நோக்கி ஏகும் போது அங்கே நம் நினைவு அலைகள் துரித நிலைகள் சென்று அந்த மகிழ்ச்சியின் அருள்வொளிகள் இங்கே கீழே படர்ந்து வருவதை துரித நிலைகள் எடுக்கலாம். இப்போ விண்ணிலே பறக்க விடும் ராக்கெட் சாட்டலைட்டில் அனுப்புவதை அதன் ஒளி அலைகளை பிறக்குவதற்காக அதே எந்திர துணை கொண்டு அந்த அலைவரிசையில் வைத்த உடனே மற்ற அலைகள் இருந்தாலும் அது தெரியாதபடி எத்தனையோ கோடி மைலுக்கு அந்த பக்கம் சுழண்டு வருவதை பிரித்து நமக்குள் இங்கே காட்டுகின்றான். அதே சமயம் இந்த உந்து விசை வைத்துதான் இந்த புவியின் ஈர்ப்பை கடத்துகின்றான். எந்த சரீரத்தில் உணர்கொண்டோமோ அந்த ஞானி உணர்வை ஏற்று அவன் வின் சென்ற உணர்வின் சக்தியை நமக்குள் வைத்து இதனின் வலுகொண்டு நாம் மூதாதைகள் உந்து விசையால் இந்த உயிராத்மாவை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து பிறவா நிலைகள் பெற வேண்டும் என்று இந்த தத்துவத்தை காட்டுவதற்கு தான் விநாயகரை வைத்தான். நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயனாக இருந்தான். இந்த பிள்ளை யார் என்று கேள்விக்குறி வைத்து நீ எங்கே போகப் போகின்றாய், நீ எதை செய்யப் போகின்றாய் என்ற நிலை கேள்விக்குறி போட்டான்.